Hey hello, welcome back to another video. So last video la நம்ம வந்து freshers க்கு 2025 ல இருக்கக்கூடிய top 5 high paying jobs வந்து நம்ம வந்து பார்த்தோம். So இந்த வீடியோல நம்ம வந்து experienced professionals க்கு வந்து பாத்தீங்கன்னா traditional software engineering jobs விட இருக்கக்கூடிய 5 high paying and secured IT job பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஏஐ ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்குது. இந்த ஏஐ ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏஐ ஏஜென்ட் இருக்குது ஆர் எனி ஏஐ ரிலேட்டடான ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஸ்க்ராட்சிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிற வரைக்கும் என்னென்னலாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த ஏஐ வந்து பில்ட் பண்ணுறவங்க தான் ஏஐ ஆர்கிடெக்ட் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது ChatGPT அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட்டு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப காமனாக வந்து தெரியும். அந்த ChatGPT என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ரிலேட்டட் கோரி, ஏதாவது கோடிங் ரிலேட்டட் கோரி, இல்லை ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே அந்த ChatGPT அப்படிங்கிற ஒரு ஏஐ ஏஜென்ட்டு நமக்கு ஜென்ரேட் பண்ணி ஒரு அவுட்புட்டை வந்து கொடுக்குது. பட் இந்த ChatGPT-யை ஸ்க்ராட்சிலேருந்து உருவாக்குறத வந்து ஒரு டீம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம வந்து ஏஐ ஆர்கிடெக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ஏஐ ஆர்கிடெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹை பேயிங் ஜாப் அப்படின்னு கூட இன்றைக்கி டேட்டுக்கு இது ரொம்ப ஹை பேயிங் ஜாப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா ஏஐயோடைய இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸ்லையும் வந்து ஏஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய ப்ராடக்ட் கம்பெனிஸ், நிறைய மேனுஃபேக்சரிங் ஜெயன்ஸாக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாமே அவங்கவுங்களுடைய ப்ராடக்ட்ஸில், அவங்கவுங்களுடைய ப்ராஜெக்ட்ஸில் ஏஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏஐ ரிலேட்டடாக உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எனி பர்டிகுலர் டொமைனில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லேயா இருக்கலாம், ப்ராஜெக்ட் எனி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டொமைனில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது கூட அடிஷ்னலாக ஏஐயை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க. ஏஐயோடைய பேசிக்லேருந்து ஃபண்டமெண்டல்ஸ் வரைக்கும் எப்படி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஏஐ மாடல்ஸை வச்சு, ஆல்ரெடி ட்ரெயின்டு மாடல்ஸை வச்சு எப்படி ஒரு ஏஜென்ட்டை க்ரியேட் பண்ணுறது. ஸோ இது மாதிரியான நாலேஜ் எல்லாம் நீங்கள் டெக்னிக்கலாக வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஜாப் ஷிஃப்ட் நீங்கள் வந்து ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் ஏஐ ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் கரியர் சாய்ஸாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து இருக்கும். ஏன்னா இதோடைய சேலரி ரொம்ப ஹையாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதோடைய ஸ்கோப்பு அப்கமிங் ஃப்யூச்சரில் இன்னுமே இன்றைக்கி டேட்டில் இருக்கிறத விட இன்னுமே அதிகமாகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கிறதால ஏஐ ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராமிசிங் ஜாப் அண்ட் ஹை பேயிங் ஜாபாகவும் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை தாண்டி சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் ரோல் இருக்குது. அப்போ சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறவங்க அந்த ரோலுக்கு நீங்கள் வந்து போகணும் அப்படின்னா நிறைய கம்பெனிஸில் வந்து ஒரு பர்டிகுலர் கிரிட்டேரியா வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ மினிமம் வந்து 8 இயர்ஸ் இருந்தால் தான் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் ரோல் கொடுப்போம். அது மாதிரியான ஒரு கிரிட்டேரியா வந்து நிறைய கம்பெனி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ ஒரு சாஃப்ட்வேரை ஸ்க்ராட்சிலேருந்து பில்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பேங்கிங்க்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் கம்பெனிக்கு போகிறாங்க அப்படின்னா ஸோ அந்த ரெக்யர்மெண்ட்டை கேதர் பண்ணதுலேருந்து அந்த சாஃப்ட்வேரை எதெல்லாம் வச்சு நம்ம வந்து பில்ட் பண்ணலாம், என்ன டெக்னிக்கல் என்ன டெக் ஸ்டாக் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான பேக்எண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி அந்த சாஃப்ட்வேரை ஸ்க்ராட்சிலேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜுக்கு போகிற வரைக்கும், அதாவது கம்ப்ளீட் பில்ட் பண்ணுற வரைக்கும் எந்தெந்த இடத்துல என்னென்ன டெக் ஸ்டாக்கை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் நாலேஜ் யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் தான் இருக்கும். அது வந்து அவங்க எப்படி கெயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா வந்து ஒரு சிலர் கெயின் பண்ணிப்பாங்க. ஒரு சிலர் வந்து சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டை பேஸ் பண்ணி படிக்கிறது, எக்ஸாம்பிளுக்கு சிஸ்டம் டிசைன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, டேட்டா பேஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஏபிஐ வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு எப்படி நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஒரு விஷயத்தையும் ஸ்டடி பண்ணி நிறைய விஷயத்தை வந்து கற்றுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏஐ ஆர்கிடெக்டாக ஆகணும் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்ட் வரைக்கும் எப்படி பில்ட் பண்ணுறது, ஏபிஐஸ் வந்து எப்படி கால் பண்ணுறது, டேட்டாபேஸ் எப்படி அது கூட இன்டெகிரேட் பண்ணுறது, என்ன கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, அதுக்கு நெட்வொர்க் ரிலேட்டட் ஏதாவது விஷயம் வந்து தேவைப்படுமா, அப்படி தேவைப்பட்டால் அதை எப்படி நம்ம வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுற ஸ்க்ராட்சிலேருந்து ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஆகிற வரைக்கும் என்னென்ன ஸ்டேஜஸ் எல்லாம் நடக்குது, அதுக்கான ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டாக ஆக முடியும். ஸோ இதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் நிறைய வந்து டைம் எடுக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சப்போர்ட் ரோலில் இத்தனை வருஷம் வந்து கழிச்சிட்டிங்க, பெரிய இன்வால்மெண்ட் இல்லாத ஒரு டாஸ்க் பேஸ்டு ரோலில் நீங்கள் வந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் செக்யூர் ஆகிற ஒரு ட்ரான்ஸ்லேஷனாக இந்த சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் ரோல் வந்து இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக உங்களுக்கு ஒரு சில டொமைன் நாலேஜ் இருக்கும். அந்த டொமைன்லேயுமே கூட நீங்கள் வந்து டொமைன் நாலேஜை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வந்து சைடில் வந்து கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ராமிசிங் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டாக உங்களால் ஆக முடியும். ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டுக்கான சேலரி
கம்பேரேட்டிவ்லி டூ ஹை, லைக் ஒரு ஏஐ ஆர்கிடெக்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு சேலரி ஆர் ஈவன் அதை விட அதிகமான சேலரி கூட சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் ரோலுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து கொடுத்துட்டா வந்திருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இந்த சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் ரோல் வந்து ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு ரோலாக இருக்கும். சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்குது, அதாவது SRE அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த ப்ராஜெக்டை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்டை ரிலையபிளாக ரன் பண்ணுறது வந்து யார் அப்படின்னா இந்த சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சைட்டில் ஒரு அப்ளிகேஷன் நடக்குது. சைட் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்னா, நம்ம மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து நடக்கிறது எல்லாம் வந்து நம்ம வந்து சைட் அப்படின்னு நம்ம வந்து கால் பண்ணுவோம். ஏன்னா அவங்க ஒரு இடத்துல ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க, ஒரு ஃபேக்ட்ரிக்கும் ஒரு சைட்டுக்கும் ஏற்ற மாதிரியான அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சைட்டு வந்து ப்ராப்பராக வந்து ரன் ஆகணும் அப்படின்னா அதில் இருக்கிற நெட்வொர்க்கிங் ப்ராப்பராக ரன் ஆகணும், அதில் இருக்கிற க்ளவுட் ரன் ஆகணும், அதில் எக்ஸிஸ்டிங்காக இருக்க அப்ளிகேஷன்ஸ் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதில் இருக்கிற டேட்டா பேஸஸ் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ இப்படி அந்த சைட்டில் என்னென்ன இருக்கோ அந்த எல்லா டெக்னிக்கல் ஸ்கில்ஸையும் ப்ராப்பராக வச்சுருக்கிற ஒருத்தர் தான் நம்ம சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து ஜேக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில். ஏன்னா இவங்களுக்கு ஒரு சைட்டில் ரன் ஆகிற A to Z எல்லா ப்ரோக்ராமிங், A to Z எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியை பற்றின நாலேஜ் வந்து இருக்கவங்க தான் சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர். அப்போ நீங்கள் எப்படி இந்த சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியராக ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்டில் வந்து ரன் ஆகிட்ருப்பீங்க. ஸோ உங்கள் ப்ராஜெக்டில் உங்களுடைய ஸ்கோப் கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டேட்டா பேஸ் மட்டும் மேனேஜ் பண்ணுற ஒரு சில கம்பெனிஸ் இருக்கும், க்ளவுட் மட்டும் மேனேஜ் பண்ணுற சில கம்பெனிஸ் இருக்கும். பட் நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். இல்லை டேட்டா பேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, க்ளவுட் என்ன இருக்குது, க்ளவுடோடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, உங்களுடைய கம்பெனி ஏதாவது அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி அது ஏதாவது அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அதோடைய நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். இதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கிங் நாலேஜ். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து கற்றுக்கிட்டு அதில் நீங்கள் நாலேஜை வந்து கெயின் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ நம்ம எல்லாம் யாருக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வெண்டாருக்கு ஒர்க் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேங்கிங் செக்டர்னால் ஒரு பேங்க்குக்கு ஒர்க் பண்ணுவோம், IoT அப்படின்னா எனி ஒன் மேனுஃபேக்சரிங் ஜாயின்ஸுக்கு வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி ஒரு டொமைனை பேஸ் பண்ணி ஒரு கிளைண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வந்து இருப்போம். ஸோ நீங்கள் இந்த எல்லா ஸ்கில்லையும் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த கிளைண்ட்டோ ஆர் அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய வேறு சில கிளைண்ட்ஸ் அவங்களுக்கும் இதே சேம் செட் ஆஃப் டெக் தான் வந்து தேவைப்படும், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான் வந்து தேவைப்படும். ஸோ இது மாதிரியான கம்பெனிஸில் நீங்கள் வந்து ஒரு சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியருக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கேதர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மாதிரி உங்களுடைய கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் டைரக்ட் எம்ப்ளாயி ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். அவங்களுமே லிங்க்டின்ல எவ்ரி சிங்கிள் டே போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கான தேவையான ரெக்யர்மெண்ட்ஸை. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸோடைய நாலேஜும் நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்கன்னா சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் கொடுக்கறத விட சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர் ஒரு ஹை பேயிங் ரோல் தான் அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு. இதை தாண்டி க்ளவுட் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற ஒரு ரோல் இருக்கும். இது வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. க்ளவுட் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற ரோல் ரொம்ப காலமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ப்ரொஃபஷனல் ரோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஐடி இண்டஸ்ட்ரியில். இப்போ இந்த க்ளவுட் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து ட்ரெடிஷ்னல் சர்வர்லேருந்து க்ளவுடுக்கு வந்து அவங்க வந்து மைக்ரேட் ஆகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தெல்லாம் வந்து க்ளவுட் ஆர்கிடெக்டோடைய ரோல் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் சர்வர்லேருந்து க்ளவுட் மைக்ரேஷன் எல்லாத்துக்கும் வந்து அவங்க தான் வந்து கம்ப்ளீட் ஓனர்ஷிப் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ க்ளவுட் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு ப்ராஜெக்ட் ரன் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன க்ளவுட் சர்வீசஸ் வந்து தேவைப்படும், அதை வந்து எவ்வளோ லிமிட் வந்து தேவைப்படும், ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சர்வீஸை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க ஒரு க்ளவுட் ஆர்கிடெக்ட். அதில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஹேண்டில் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய டேட்டா கவர்னன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய யூசர் மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறது, இப்படி ஒரு க்ளவுடை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ அதுக்கு இருக்கக்கூடிய எல்லா டெக்னிக்கல் ஸ்கில்லையும் வச்சுக்கிட்டு அதில் எந்தெந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து தேவையோ அதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க தான் க்ளவுட் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறவங்க. இவங்க தான் வந்து க்ளவுடை பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில். ஸோ நீங்கள் ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக
கண்டிப்பாக எவ்ரி சிங்கிள் டொமைன் வந்து க்ளவுடோடைய ஹெல்ப் இல்லாமல் ரன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இப்போது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் வந்து க்ளவுடில் உங்களுடைய டொமைனுக்கு தேவையான க்ளவுட் சர்வீசஸ் என்னென்ன இருக்குது, அது வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதை நம்ம எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய டேட்டா கவர்னன்ஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி என்ன, அதில் இருக்கக்கூடிய யூசர் மேனேஜ்மெண்ட் என்ன, ஸோ இது மாதிரி க்ளவுட் ரிலேட்டடான எல்லா விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அண்டு ஒரு வேளை நீங்கள் உங்கள் கம்பெனிலே வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா க்ளவுட் சர்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கிறது அடிஷ்னல் பெனிஃபிட்ஸு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒரு க்ளவுட் ஆர்கிடெக்டாக வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஆக முடியும். ஸோ க்ளவுட் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி டேட்டுக்குமே வந்து ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு சீனியர் ப்ரொஃபஷனல் ரோடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் க்ளவுடில் வந்து மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். இதோடைய பேக்கேஜும் வந்து கம்பேரிட்டிவ்லி ஹை. ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு பிரின்சிபல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கான ஈக்குவலான ஒரு சேலரியை ஒரு க்ளவுட் ஆர்கிடெக்ட் வந்து வாங்குவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கான ஸ்கில்ஸை வந்து கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து ஒரு க்ளவுட் ஆர்கிடெக்டாக வந்து உங்களால் வந்து ஆக முடியும். இதை தாண்டி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலே இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் சாலிடான மேனேஜ்மெண்ட் ரோல் எது அப்படின்னா ஒரு ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்லும் இருக்கும், அட் த சேம் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் வந்து இருக்கும். ஸோ இவங்க ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக வந்து ரன் பண்ணுறது வந்து இவங்க தான் வந்து ஒரு பேக் போனாக இருப்பாங்க. ஸோ ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணுறதுலேருந்து அந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய எவ்ரி சிங்கிள் டீமு அவங்களுடைய டாஸ்க்கை மீட் பண்ணாங்களா இல்லையா, அவங்களுடைய கோலை மீட் பண்ணாங்களா இல்லையா, டெட்லைனை மீட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இவங்களுக்கு டெக்னிக்கலி ஒரு அந்த ப்ராஜெக்ட் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற 100% டெக்னிக்கல் நாலேஜ் வந்து இருக்கும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராடினரி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருந்தால் தான் ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜராக வந்து ஆக முடியும். ஸோ நீங்கள் உங்களுடைய டொமைனில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டொமைன் நாலேஜ் உங்களுக்கு ஹையாக இருக்கும், உங்களுடைய டொமைனில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு ஹையாக இருக்கும். ஸோ இது கூட சேர்த்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட் ஹேண்டில் எப்படி பெட்டராக பண்ணுறது, கம்யூனிகேஷன் இன்னும் எப்படி எஃபெக்டிவாக பண்ணுறது, உங்களுடைய ஜூனியர்ஸ் கிட்ட வந்து எப்படி எஃபெக்டிவாக வேலை வாங்குறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸு. இதை வந்து நம்ம டெக்னிக்கலாக வந்து கற்றுக்க முடியாது. ஸோ மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் கேட்டகரி. ஸோ நீங்கள் ஆல்ரெடி டெக்னிக்கலி நீங்கள் வந்து நாலேஜாக இருக்கீங்க, டொமைனில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கும்போது மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை நீங்கள் வந்து சைடில் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஒரு ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கம்பேரேட்டிவ்லி டெக்னிக்கல் ஜாப் வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் மேனேஜ்மெண்ட் ரோல்ஸோடைய ஜாப் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ கிளைண்ட்டையும் ஹேண்டில் பண்ணணும், இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டையும் ஹேண்டில் பண்ணணும், சேம் டைம் அவங்க டீமையும் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது, எனக்கு வந்து டெக்னிக்கல் ரோலை விட மேனேஜ்மெண்ட் ரோலில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜராக வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஆகணும். அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ஸ்கில்ஸை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாப் செக்யூராகவும் இருக்கும், அட் த சேம் டைம் நீங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கிற சேலரியை விட ஹை சேலரி வந்து ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த 5 ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கும் ஈவன் வித் ஏஐ இம்பேக்டோட சேர்த்தும் கூட இருக்கக்கூடிய செக்யூர்டான 5 ஜாப்ஸை தான் நான் வந்து செலக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனாக இருக்கவங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் ஆகிறப்போ நான் என்ன ஆகுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி வேறு ஒரு டெக் ரிலேட்டட் வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.